உங்க ராசியாதிபதி செவ்வாயே நீச்சமாயி குரு உச்சம் பெற்ற ராசியில் நீச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகத்தை பெறும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் தொழில் செய்யக்கூடியவருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சார். செவ்வாய் 8ஆம் பார்வையா 11ஆம் வீட்டையும் லாபத்தையும் பார்க்கும். இந்த மாதம் நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம். உங்களுடைய கடனை இந்த மாதம் கொஞ்சம் கட்டலாம். கடன் வாங்கி தொழில் பண்ற மாதிரி இந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. இந்த மேஷராசி என்பது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இடம், ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். நீங்க கண்டிப்பா யாரெல்லாம் மேஷராசியில் இருக்கீங்களோ இந்த மாதம் வாங்காம போக மாட்டீங்க. உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சமாயிருக்காரு, புதன் உச்சமாயிருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள், தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பல விதமான நன்மைகளும் இருக்கு. அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி நீச்சம் பெற்று குருவுடன் இணைந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பிரச்சனைகள். ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லாஸ்ட் 1.5 இயராக நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேலை போயிருக்கு. சில பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், கடன் பிரச்சனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலே நடக்க மாட்டேங்குது சார். ஒரு 1.5 வருஷமாக பயங்கரமான பிரச்சனையில் இருக்கேன். சில பேருக்கு பண போக்குவரத்து இல்லை. எனக்கு பணம் வரமாட்டேங்குது சார், கொடுத்த இடத்துல வரமாட்டேங்குது, நான் கடன் கொடுக்குற இடத்துல கொடுக்க முடியாமல் ஓடிட்டு இருக்கேன். அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை போய் விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்காம எப்படியோ வாழ்க்கை எப்படியாவது கிடச்சிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். சில பேர் நல்லா செட்டில் ஆனவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் என்னென்னா, வேலை நல்லா இருந்த வேலையை திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் சார். 20 வருஷம் இங்கே இருக்கேன், 10 வருஷமாக ஒரு கம்பெனி. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. இந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜ யோகத்தில் நிலையில் இருக்கோ அந்த கிரகம் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாயே நீச்சமாயி குரு உச்சம் பெற்ற ராசியில் நீச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகத்தை பெறும்போது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அந்த நீச்சபங்க ராஜயோகம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு வேலை இருந்தால் போதும் சார். வேலை இல்லாமல் 2 மாதம் வீட்டில் பயங்கர கஷ்டமாயிடுச்சு. லோன் கட்ட முடியல, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பையன் அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொன்னால் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கு, இப்போ திடீர்னு எல்லாம் நிப்பாட்ட வேண்டியதாக போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீங்க. அதே போல் வேலை இல்லாதனால நிறைய அசிங்கங்கள்லாம் பட்டேன், அவமானப்பட்டேன். என் சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போகலையான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரே பிரச்சனையை சந்தித்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதுமாதிரி வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியாயமான உங்களுடைய தேவை இருந்தால் கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைச்சிடும். ஆசைப்பட்டு போகாதீங்க. வேற ஒரு இடத்துல நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த கம்பெனியில் இருக்கவங்க வேற ஒரு கம்பெனிக்கு போனார், அவர் என்ன கூப்பிட்றாரு, அங்கே போய் சேர போகிறோன்னு நினச்சிங்கன்னா 7.5 சனி இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வேலை மாறணும். ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார், 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா வேலை மாறிக்கலாம். 100% வேலை கிடச்சிடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் தொழில் செய்யக்கூடியவருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சார். ஏன்னா அந்த ராசியாதிபதி செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குருவுடன் இணைந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது மட்டும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் லாபத்தையும் பார்க்கும். இந்த மாதம் நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம்.
நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதம் கொஞ்சம் பொருள் விற்கிறீங்க, உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது விற்கிறீங்கன்னா அதிக லாபத்தை அதிகப்படுத்தி விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கொட்டேஷன் எங்கேயா கொடுத்துருக்கீங்க, யாராவது உங்களுக்கு ஆர்டர் தரேன்னா அவங்களாம் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக இந்த மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கடனை இந்த மாதம் கொஞ்சம் கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மேஷராசி என்பது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு இடம், ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் மேஷராசியில் இருக்கீங்களோ இந்த மாதம் வாங்காமல் போக மாட்டீங்க. அப்படி வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் உதிச்சிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க, நான் வீடு வாங்காமல் இருக்கேன். இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது சார், டபுள் பெட்ரூம் இருக்குது, நான் ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காராக வாங்கலாமா, இல்லை எலக்ட்ரிக் காராக வாங்கலாமா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வாங்குங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயம், அது பொருள் எதாக இருந்தாலும் சரி, வீடாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கட்டும், அது வாங்கினீங்கன்னா கூட ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான முயற்சிகளை எடுங்க. ஏன்னா நிறைய மேஷராசி என்பதுன்னா பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், போய் சரண்டர் ஆகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை சார் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லாமல், தப்பு யார் பேரில் பண்ணாலும் பரவாயில்ல, தெரியாமல் நடந்து போச்சு, நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கான வாழ்க்கையை பார்க்கலாம். ஏன்னா மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்னா, குழந்தைன்னா உயிராக இருப்பாங்க, குழந்தை மேலே அதிக அன்போடு இருப்பாங்க. அந்த குழந்தைக்காகவாது உங்களுடைய ஒரு திங்கிங், உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கிறது கொஞ்சம் நல்லது. அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க என்னென்னா, கொஞ்சம் அதிக முயற்சி பண்ணணும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனி நடக்கிறதுனால சில இடத்துல ஜாதகம்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதற்கான மாற்று ஏற்பாடை நீங்கள் நிறைய மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறது நிறைய பண்ணினா திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. நீங்கள் உடல் நலத்தில் நிறைய கவனமாக இருக்கணும். நிறைய மேஷராசி ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க. உடலில் சின்ன சின்ன பிரச்சனை தான், அதெல்லாம் சரியாயிரும் சார், நான்லாம் அப்போத்துலேருந்தே மாத்திரை சாப்பிட்டதில்லை சார், அப்போத்துலேருந்தே ஹாஸ்பிட்டல் போனோம் சார்ல சொல்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிபி, சுகர் பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விநாயகரை வழிபாடு பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த 7 சனி காலங்களில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான செயல்முறைகள், நிறைய பேர் காசை எங்கேயா கொடுத்து ஏமாந்துருவீங்க, இல்லை கடன் அதிகமாக வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்களை தடுப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த விநாயகர் வழிபாடு பண்ணுறது மூலமாக இருக்குது. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் ரொம்ப பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 9 to 10 போய் விநாயகர் பெருமான் நல்லா வழிபாடு பண்ணிங்க, முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ, புதனோ, சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்குறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம்,
அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.